ஆதியே துணை தோத்திர பாடல். பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமி தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோக அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்க்கனன் நாதா போற்றி. வாவுர்சுத்திரம் சபைக்கு நமஸ்காரம். 5/7/2026 ஆனி மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை வாவுர்சுத்திரம் வேத ஓதும் பாடசாலைக்கு வருகை புரிந்த மெய்வழி சாலையம்பதியிலிருந்து வருகை புரிந்த மெய்வழிச்சாலை மாணிக்கமன்னா அவர்களையும் சாலை ஐயப்பன் வாவுர்சுத்திரம் வேத ஓதும் பாடசாலை பொறுப்பாளர் அவர்களையும் மதுரை பொறுப்பாளர் மெய்வழிச்சாலை காவியன் அண்ணா அவர்களையும் திருஞான சம்பந்தம் அண்ணா அவர்களையும் சங்கரங்கோயிலிருந்து வருகை புரிந்துள்ள பரமசிவம் அண்ணா அவர்களையும் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து வருகை புரிந்துள்ள ஜீவப்பிரவிகள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எல்லோரும் தெய்வத்தின் அருள் அமுதத்தினை பெற்று பசிப்பாடு புசித்தும் என்புற வேண்டுகிறோம். நமஸ்காரம். ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். பரமனே உருவெடுத்து பாரினை குருவாய் வந்த துறவலர் கரசே காமி தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்க்கனன் நாதா போற்றி. தெய்வமே குற்றாதான். ஆண்டவர்களுடைய திருவாக்கியம். தெய்வ திருவாக்கியம் 256. யமபடர் அடிபடு கூடாயுதப்போ. தான் செய்கிற காரியம் எமக்கு தெரியாது என்று நினைக்கிறவனை எமது எண்ணமாகிய கை தொடாது. அப்படிப்பட்டவனுக்கு நான் நேசம் அல்ல, யமன் தான் நேசன். ஆனால் எவனொருவன் தன் நினைவாகிய பிடரில் நாம் இருக்கிறோம் என்ற அச்சத்தோடு இருக்கிறானோ அவனுக்கு அவன் நினைத்து தேடியது மட்டுமல்லாது
நினையாதது பலவும் தரப்பெறும். தொட்டது வைத்தது அனைத்தும் பொன்னாக விளைவேறும். நீ எம்மை தொடர்ந்து எமது நோக்குக்கு இணங்கி சலியாது நடந்தால் நாம் உனக்கு அறிவித்துள்ளது மட்டுமன்றி அறிவிக்காதது பலவும் உன் நினைவில் தோன்றும். தானாக குதித்து வந்து நிற்கும். தெய்வ திருவாக்கியம் 241. ஞானமடைய தடையாக இருப்பது உன் மாயை. ஞானமடைய தடையாக இருப்பது உன் மாயை. அது உன் அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது. அம்மாயையை வெல்வதற்கு ஒரே உபாயம் உன்னை ஆண்டு கொண்ட குருபிரான் அவர்களின் திருவாக்கில் நீ நம்பிக்கை வைத்து நடப்பதுதான். அவர்கள் எல்லையில் நம் யூகம் பயந்தராது என்ற எண்ணம் உனக்கு திட்டமாக வர வேணும். தெய்வ திருவாக்கியம் 45. சாலை தமிழ். யமபட ரச்சம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்தில் இருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வேலி சாலை என்னும் நெஞ்சகத்திலிருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வேலியின் ஏற்றமிகு கல்வியே தமிழாகும். தமிழானது அவ்வளவு கூரோங்கிய பேரொளி மந்திரவாளாக திகழ்வது இங்குதான். தமிழின் முழு பெறமும் திறந்தெழுந்து விளங்குவது இங்குதான். தமிழின் முழு பெறமும் திரண்டெழுந்து வீறு கொண்டு விளங்குவது இங்குதான். இது மிகையல்ல. தமிழின் பலத்தை உள்ளதுபடியே சொல்லுகிறோம். இங்கு அல்லாமல் வேறு எங்காவது தமிழ் யாருக்காவது ஏதாவது தந்திருக்கிறதா? இல்லை. இங்கே அது அறியவற்றுள் அரிதாகிய சாவாவர வாழ்வை எளியவருக்கும் எளிதாக தெரிகிறது. தனங்களுக்கெல்லாம் பெரியதனமும் ஆற்றலுக்கெல்லாம் பேராற்றலும் மதிப்புக்கெல்லாம் பெருமதிப்பும் ஆகிய சாவாவரம் ஒரு பாடும் இல்லாமல் வந்து வாய்க்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேண்டும்? மதிப்பும் எல்லா பலமும் யமனுக்குள் அடக்கம்தானே. அளவு கடந்த வல்லவங்களை எல்லாம் மிகவும் அனாயசமாக தூக்கி விழுங்குகின்ற வல்லவம் அல்லவா யமனுடைய வல்லவம். அந்த யமனுடைய மூர்க்கமான பலத்தை முறியடித்து மக்களை தேவராக்கி சாவாவரம் தருவதே சாலை தமிழ். யமனை ஒரு நாய்க்குட்டியாக்கி குச்சி என்றால் வருவதும் போ என்றால் போவதுமாக ஆகிவிட்டது எமது சாலை தமிழ். இந்த வேலிக்கு வெளியே ஒருவன் கவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் புவி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் தமிழ் அவனுக்கு தன் காலை காட்டுகிறது அல்லது முதுகை காட்டுகிறது, அவ்வளவுதான். ஆனால் இந்த எல்லையில்தான், எம்மிடத்தில்தான் அது தன் முழு அழகையெல்லாம் காட்டி முடிவில்லா முத்தி நடனம் செய்கிறது. தெய்வ திருவாக்கியம் 267. ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிடுவது ஒன்றுதான் நம் வேலை. இந்த சொத்து நம்மது. இங்கு இருப்பவளாகிய இந்த பொன்னரங்கம் நம் மனைவி. இரு சுகம் தருகிறவள் இவள்தான் என்றிருந்தால் நீ ஞானத்தையே வேண்டாவிடினும் அது தானே உன் தலையில் துவஜம் கட்டி ஏறிவிடும். இது தன்னது என்ற எண்ணம் தீர்க்கமாக வந்தால் போதும். நமது தெய்வ தனி பிரானவர்களுடைய வார்த்தையே மௌனதாரை. சர்வ லோகத்திற்கும் பெரிது இது ஒன்றுதான் என்ற எமது ஊக்கமும் துணிச்சலுமே எம்மை அந்த திரு உள்ளத்தில் வீட்டில் புகுத்தாட்டியது. நம் பொன்னரங்கம் எல்லாவற்றிற்கும் மேலான நிஜமான ஒரு மனைவி என்ற எண்ணம் வருவதுவே பரத்திற்கான உபதேசம். நம் தேவன் அழியாதவர், நம் சிறப்பு அழியாதது என்று நீ சதா நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு ஊடுருவி நிற்கும் அன்பே சாதனை, முழு வைராக்கியமே நிஷ்டை. உன்னுடைய குருபிடத்தை நீ நினைக்க, குருபிடத்தை பற்றி பேச, அன்பெல்லாம் குருபிடத்தில் நெய்வேத்தியம் செய்யவே தீட்சை. என்னையே நினைந்திரு, என்னையே நினைந்திரு, உன் மனத்தினை என்னிடையே வை. என்னையே நினைந்திரு, நீ மற்றனைக்கே பூசனை செய். என்னையே குருவாக கொள், எப்போதும் இது செய்யில். என்னையே வந்தடைவது இது மெய்யே, இது மெய்யே.
வேத மாசான் திருமேனி, வேத விளக்கம் அவர்களின் திருவாக்கு. எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். எது செய்யும் போதும் எம்மையே பார், எம்மையே நினை. எம் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணமெல்லாம் வண்ணமாக மாறிவிடும். பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லையடி என்று நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். தெய்வமே குன்னாதான். சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம். வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளி சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் தீர்க்க தரிசனங்கள். இறுதி தீர்ப்பராகிய சோசியாஸ் இந்த பூலோகத்திலே மறுபடியும் சொர்க்கலோகம் புதுப்பிக்க பெறும். இந்த உலகத்தில் நீதி பயிரேற்றி புதுப்பிக்க வந்தவர்களுள் மகா மேன்மை தங்கியவரும் உன்னதங்களுக்கெல்லாம் மேலான உன்னதத்தை உடையவரும் இறுதி தீர்ப்பராகிய சோசியாஸ் அவர்களே. அவர்கள்தான் இந்த இறுதி தீர்ப்பு வேலையை பூர்த்திக்கு கொண்டு வருபவர்கள். அவர்களுக்கு பக்தி மிகுந்த சகாக்கள் அல்லது ஊழியக்காரர்கள் இருப்பார்கள். அவர்கள் யாவரும் நல்லெண்ணமுடையவர்களாகவும் நல் வார்த்தைகளையே பேசுகிறவர்களாகவும் எக்காலத்தும் பொய் என்பதையே அறியாதவர்களாகவும் அரக்கர்களை அடித்து சாய்ப்பவர்களாகவும் பிரணவ நாற்கரண ராஜரீக உன்னத மாட்சியில் சாய்ந்து கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மேதகு சோசியாஸ் அவர்கள் துருஜி என்ற களியனை முறியடித்து சர்வ உலகங்களுக்கும் பெரியதொரு லாபகரத்தை அளப்பார்கள். அது முதல் உலகமானது முதுமையடையாமலும் சாவாமலும் அழுங்குதல் வராமலும் இருப்பதோடன்றி எப்போதும் எவ்வனமுடையதாயும் என்றென்றைக்கும் ஜீவித்திருப்பதாயும் விளங்கி நிற்கும். சாவென்பதே அதற்கு பின் பூமியில் இருக்காது. சாவாவரம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். மனிதர்கள் எல்லோரும் ஒரே பாஷையில் பேசுகிறவர்களாகவும் ஒரே சமுதாய வாழ்வை உடையவர்களாகவும் இருப்பார்கள். பொய்யை மெய்யானது விரட்டி தோற்கடிக்கும். உலகத்தை விட்டு தீங்கானது மறையவும் மெய்யானது சர்வ புவனத்திலும் வியாபித்து என்றென்றைக்கும் நிலைத்து நீடூழி நிற்கும். மெய்மதத்தை விட்டு போனவனின் உள்ளம் தீங்கான கொடூரமான ஆவியினால் பீடிக்கப்பெற்று இருக்கிறது. அவன் மெய்மத விரோத அரக்கனின் சீடன். அவன் மனித தோற்றத்தில் உள்ள ஒரு பெரிய பிசாசு. அவனுடைய தேகம் ஒரு நடமாடும் நாற்றமுடைய பிணம். நன்னம்பிக்கையாளர்கள் அந்த பிணத்தோடு யாதொரு தொடர்பும் வைத்துக் கொள்ளாதபடிக்கு தங்களை காத்து கொள்வார்களாக. மறந்தா போலேனும் லேசான ஒட்டுதல் கூட வந்து ஒட்டிடாமல் ஜாக்கிரதையாய் இருந்து கொள்வார்களாக. இப்படி இல்லாவிட்டால் இவர்களும் அவனைப் போலே அசுத்த பாவியர்களாக போய்விடுவார்கள். இது சத்தியமே. புராதன மதத்தினரின் முக்கிய கொள்கை. ஆச்சாரியர்களாக இருந்தாலும் அவர்களும் கல்யாணம் ஆகாதவர்களாக இருக்க தேவையில்லை. மெய்யான புராதன மதத்தினரின் முக்கிய கொள்கையானது ஒவ்வொருவரும் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதே. கல்யாணமாகாதவனை விட கல்யாணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை நடத்துபவர்களையே பரிசுத்த ஆவி தெய்வம் விரும்புகிறார்கள். மக்களுடைய வாழ்நாட்களிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரவர்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிற நன்மை தீமைகளை நன்மன வகுமான் என்ற தெய்வம் அவர்களுடைய ஜீவ புத்தகத்தில் அவ்வப்போது பதிந்து கொண்டே வருகிறது என்று வேதாகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள செயலை கூறும் திட தீர்க்க தரிசனங்கள் கூறுகிறது.